விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும் ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. குறையுள்ள நிலையில் நான் பிறந்தேன். தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். குறையுள்ள நிலையில் நான் பிறந்தேன். தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். பலகீனமான பாத்திரம் நான், பலம் தந்து என்னை தேற்றுமையா. பலம் தந்து என்னை தேற்றுமையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஜூலை மாதம் 15ஆம் தேதி, பொது காலத்தின் 15ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 15. அந்நாள்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண்ணொருத்தியை மணம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீல் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதிக்கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையைக் கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல். எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு. உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்துச் சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள். அவள் அவனை தன் மகன் என ஏற்றுக்கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்துவிட்ட போது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார்.
அவர்களுடைய பாரச் சுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்லத் தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 20 தொடங்கி 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்து நிற்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, எறும்புகள் 2 வகை இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒன்று எஜமான் எறும்புகள், மாஸ்டர் ஆண்ட்ஸ். இன்னொன்று அடிமை எறும்புகள், ஸ்லேவ் ஆண்ட்ஸ். எஜமான் எறும்புகள் எந்த வேலையும் செய்வதில்லை, ஓய்வெடுப்பதுதான் அவர்களது வேலை. அடிமை எறும்புகளோ ஓய்வெடுக்காமல் செயல்பட்டு தங்களுக்கும் எஜமான் எறும்புகளுக்கும் உணவை தேடுகின்றனவாம். எறும்புகளில் எஜமான் அடிமை வித்தியாசம் இருப்பது போல மனிதர்களிலும் அதே பாகுபாடு உண்டு என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல. அடிமைத்தனங்கள் 2 வகை உண்டு. ஒன்று புற அடிமைத்தனம், இன்னொன்று அக அடிமைத்தனம். இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு புற அடிமைத்தனத்தில் துன்பப்பட்டார்கள் என்பதை விடுதலை பயண நூலின் முதல் பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறு புற அடிமைத்தனத்தில் துன்பப்பட்ட மக்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக இறைவன் மோசேயை பிறப்பிக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்த பார்வோனின் அரண்மனையிலேயே அந்த எபிரேய குழந்தை வளர்க்கப்படுகிறது என்பதுதான் ஓர் ஆச்சரியம். இந்த மோசே எவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்பதை தொடர்ந்து வரும் பிரிவுகளில் நாம் வாசிக்கின்றோம். மனிதர்களது புற அடிமைத்தனத்திலிருந்து மட்டுமல்ல, அவர்களது அக அடிமைத்தனத்தில் இருந்தும் அவர்களை விடுவிக்க வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புற அடிமைத்தனம் என்ற ஒன்று இருப்பதற்கான காரணமே அக அடிமைத்தனம் தான் என்பதை உணர்ந்தவர் இயேசு. வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது மனிதர்களுக்கிடையே எஜமான் அடிமை என்ற வேறுபாடு இருந்தாலும் கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால் எல்லா மனிதர்களுமே ஒரு விதத்தில் அடிமைகளே. புறவாழ்வை பொறுத்த மட்டில் சிலர் எஜமானர்களாக, வேறு சிலர் அடிமைகளாக இருந்தாலும் அகவாழ்வை பொறுத்த மட்டில் அனைவரும் அடிமைகளே. அதாவது பாவத்திற்கு அடிமைகள். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, யோவான் 8:34. பாவம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்பதால் அடிமைகளாக இல்லாத நபர்கள் இந்த உலகில் யாருமே கிடையாது என்று சொல்லலாம். இந்த பாவம் என்கின்ற அக அடிமைத்தனத்தில் இருந்து மனிதர்களை விடுவிப்பதற்காகவே இறைமகன் இயேசு இந்த உலகில் உதித்தார்.
மனிதர்களை விடுவிப்பதற்காக அவர் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டார், புதுமைகளை செய்தார், போதித்தார், நோயாளிகளை குணமாக்கினார். இவை அனைத்தையும் இயேசு செய்ததன் நோக்கம் மக்கள் இப்படிப்பட்ட அடையாள செயல்பாடுகளின் நோக்கத்தை உணர்ந்து கொண்டு தங்களது பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்பதுதான். எனினும் மனிதர்கள் இயேசுவின் புதுமையை அனுபவித்தார்கள், போதனையை கேட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களது அக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அதாவது அவர் கொண்டு வந்த மீட்பை தங்களுடையதாக்கவில்லை. இவ்வாறு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வீணாக்கிய நகரங்களையே இயேசு இன்றைய நற்செய்தியில் கடுமையாக சாடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை இறைவன் தந்து கொண்டே இருக்கின்றார். மனிதர்களாகிய நாம் புற அடிமைத்தனத்திலோ அல்லது அக அடிமைத்தனத்திலோ உழலக்கூடும். எனினும் இறைவன் நம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக காலந்தோறும் நபர்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் இன்றைய வாசகங்களின் மையச் செய்தியாக இருக்கிறது. சில வாய்ப்புகள் பிறரது முன்மாதிரியான வாழ்வு என்ற வடிவில் வருகின்றன. வேறு சில வாய்ப்புகள் நாம் வாசிக்கின்ற புத்தகங்களிலிருந்து சிந்தனைகள் என்ற வடிவில் வருகின்றன. இன்னும் சில வாய்ப்புகள் நம் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகள் என்ற வடிவில் வருகின்றன. மேலும் சில வாய்ப்புகள் உள்ளுணர்வு என்ற வடிவில் வருகின்றன. இவ்வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மை நாம் முன்னோக்கி நகர்த்துகின்றோமா அல்லது இவற்றை எல்லாம் வீணாக்குகின்றோமா என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. ஜெபம். இறைவா, பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடம் இருந்ததென்றால் நாங்களும் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். மனமே மனமே, பல பாவங்கள் நிறைந்த எந்தன் மனமே, இறையே இறையே, என்ன செய்வது தெரியவில்லை. கனவே கனவே, இந்த நிலைதான் மாறும் என்ற கனவே. வாழ்வே வாழ்வே, நீ போகும் பாதை புரியவில்லை. தினம் தினம் பல சிலுவைகள், அதில் நிலை குலைந்து போகிறேன். நான் எழுந்து நடந்திட துடிக்கிறேன், ஏனோ சுமைதான் தடுக்கிறதே. கடல் அலை போல பாவங்கள் வந்து மீண்டும் என் மேல் மோதிட, போகும் திசை தெரியா தேடல்கள் கண்ணீரில் முடிகிறது. மனமே மனமே, பல பாவங்கள் நிறைந்த எந்தன் மனமே, இறையே இறையே, என்ன செய்வது தெரியவில்லை. சிலுவையில் உனை துளைத்தேனானா, நீர் மீட்பை பரிசாய் தந்தீர். என் வாழ்க்கையை நான் நிறைவாக வாழ்ந்திட, நீருன் வாழ்வினை என
நிலை குலைந்து போகிறேன். நான் எழுந்து நடந்திட துடிக்கிறேன், ஏனோ சுமைதான் தடுக்கிறதே. கடல் அலை போல பாவங்கள் வந்து மீண்டும் என் மேல் மோதிட, போகும் திசை தெரியா தேடல்கள் கண்ணீரில் முடிகிறது. மனமே மனமே, பல பாவங்கள் நிறைந்த எந்தன் மனமே. இறையே இறையே, என்ன செய்வது தெரியவில்லை. கனவே கனவே, இந்த நிலைதான் மாறும் என்ற கனவே. வாழ்வே வாழ்வே, நீ போகும் பாதை புரியவில்லை.